கட்சியிலிருந்து விலகினதற்கு பிறகும் இன்னமும் உங்க வரவேற்பறையில சீமான் அவர்களின் புகைப்படம் தொங்கிட்டு இருக்கு. இதுவுமே ஒரு நண்பர் வந்து ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி எனக்கு நினைவு பரிசா குடுத்தாங்க. அன்னைக்கு எடுத்துட்டு வந்து மாட்டுனேன். அது ம். எப்பவும் அங்க தான் இருக்கும். எப்பவுமா? எப்பவும் இருக்கும். ஒரு சில பேர் என்ன கேட்கவும் செஞ்சாங்க. கட்சிய விட்டு வெளியில வந்துட்டீங்க. இப்ப வேற சிலர் வர்றாங்கல்ல வீட்டுக்கு, அவங்க கேட்பாங்க. வெளியில வந்துட்டீங்க, அவரு உங்க மேல கடுமையா விமர்சனம் வச்சாரு. இல்ல அந்த கட்சிக்காரவங்க உங்க மேல விமர்சனம் வச்சாங்க. அப்படி இருந்தும் அவருடைய படத்த வீட்ல மாட்டி வச்சிருக்கீங்களா? அப்படின்னு. நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் சொல்றேன். மாத்தி நான் பேசல. என்னைக்கு இருந்தாலும் அவர் என்னோட அண்ணன். தமிழ் தேசிய அரசியல்னா முதல்ல எனக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கு என்னுடைய ஆசான் அவரு. ஒரு பலமான ஒரு பெண்ணாக நான் பல நேரங்கள்ல உணர்ந்திருக்கிறேன். அது ஒரு நீண்ட காலமா உணர வச்ச ஒருத்தர் அவரு. ம். ஸோ அவரு என்னைக்கும் அண்ணன். இல்ல கட்சியில இருந்து இருக்கு வீட்ல அப்படின்னு சொல்றது வேற. எப்பவுமே இருக்குங்கிறது ஏன்னா, நீங்க அடுத்து அது வேற எந்த எந்த கட்சிக்கு போனாலும் அது ஏன்னா அவங்க எல்லா கட்சியுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறவங்க தான். இல்ல வந்து இவரு அவங்கள எல்லாம் ஆப்போசிட்ல வச்சிருக்கிறவர் தான். இப்போ எங்க அப்படி இருக்கும்போது எப்படி எந்த கட்சிக்கு இப்ப போனாலும் நம்ம அப்பா, இருக்கும்னு அம்மா சொல்லுங்க. வந்து நம்மள பாதுகாக்காம விட்டுருக்கலாம். ம். நமக்கு செலவு பண்ணாம விட்டுருக்கலாம். ஏன் இந்த புள்ள எனக்கு வேணவே வேணான்னு தொரத்தி அடிச்சிருக்கலாம். அவங்க வந்து பூர்வீக சொத்து வீட்ட கூட குடுக்காம வெளியில அனுப்பிச்சிருக்கலாம். அப்பா இல்லன்னு ஆயிடுமா? அது மாரி தான் அவரு. எப்பவுமே அண்ணன் தானா? அண்ணன் தான். எனக்கு நான் வந்து சொல்லுவேன். நான் வந்து உளப்பூர்வமா நான் நான் அவங்கள்ட்ட பேசினேன். இன்னும் சொல்லப்போனா, அ நெறைய நேரங்கள்ல அவரு ரொம்ப கேர் எடுத்து பேசுவாங்க. அதெல்லாம் நான் பார்க்கும்போது, நான் உளப்பூர்வமா தான் எனக்கு அண்ணன் கிடையாது. நீங்க அண்ணன்னு சொல்லி பேசுறவங்கள்ட்ட நான் வந்து யார்ட்டயுமே வாய் வழியா அந்த மாரி வெறும் வார்த்தைக்காக மட்டும் நான் பழகுனதில்ல. வ பேசினா உண்மையா பேசுவோம். இல்லன்னா ம். அமைதியாயிக்குவோம். அப்படிதான் நானு. நான் அவர் மீது மதிப்பும், மரியாதையும் ம். வச்சிருந்தேன். அதனால நான் எப்படி அவர பார்த்தேனோ, அப்படிதான் நான் இப்பயும் பார்க்குறேன். அது அரசியல் சார்ந்து, இல்ல கட்சி சார்ந்து, சில வார்த்தைகள் சார்ந்து, சில செயல்கள் சார்ந்து சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம். அதுக்காக அந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்தது, பேசினது, பழகுனது, உள்வாங்கியது, இல்ல அவங்க அவங்க மீது கொண்ட மரியாதைய குறைச்சுக்கணும். அதுக்காக அவங்கள தூக்கி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லல்ல. எப்பவும் இருக்கும்னு சொல்றது வந்து எல்லாரும் சொல்ற வார்த்தை கிடையாது. இல்ல அவர் மீது வந்து அவரு சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். அல்லது வந்து இத செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மனுஷன்ட்ட பாசிட்டிவ், நெகட்டிவ் 2ம் இருக்கு. 2டையுமே தான் ஒருத்தர ஏத்துக்க முடியுமே தவிர, இத மட்டும் தான் நான் வந்து ஏத்துப்பேன். இது இல்லாம அவர் வேணும் அப்படின்னு யாரையுமே எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஓகே, ஓகே. அப்படிதான்.